மகாசிவராத்திரி அன்னைக்கு நம்ம பல பேர் கண்ணு முழிச்சிருப்போம். நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நடந்திருக்கும். இந்த வருஷம் மகாசிவராத்திரிக்கும் என்னென்ன வேண்டலான்னு சொல்லி இப்போயே லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அந்த வேண்டுதல் ஏன் நடக்குது, அது பின்ன உள்ள சயின்ஸ் என்ன, அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான தெளிவான ஒரு பதிலை இந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இந்த வருஷம் மகாசிவராத்திரிக்கு உங்களோட விரதத்தை மேற்கொள்ளுங்க. முதல்ல நான் சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவன் ராத்திரி அறிவியல் சார்ந்து நம்மளுக்கு உணர்த்துற செயல்னா சார், அன்னைக்கு நம்ம கூடிய சுற்றி இருக்க நிகழ்வு என்ன ஏற்படுது அறிவியல் சார்ந்து? ஐயா, இன்னைக்கு நம்ம அறிவியல் ரீதியான விஷயங்கள் நம்ம பேர் சொல்கிறோம். சித்தர் மரபுல அந்த ஏற்கனவே நம்மகிட்ட இருந்திருக்கு. சித் என்றால் அறிவு, புரியுதுங்களா? அதனால்தான் அவங்கள அறிவர் மரபர்னு சொல்லுவாங்க. அறிவர் என்று சொன்னால் சித்தன்று பேருங்க. தமிழில் அதுக்கு அற்புதமான வார்த்தை அறிவர்னு பேருங்க ஐயா. இப்போ இந்த அறிவர்கள் கண்டடைஞ்ச ஒரு மெய்ஞானத்தை தான் நம்ம அறிவியல் கோட்பாடாக பார்க்கிறோம். லூமினி பெரோஸ் ஈத்தர்னு பேருங்க ஐயா. அந்த ஆற்றலுக்கு பேர் லூமினி பெரோஸ் ஈத்தர்னு ஒரு ஆற்றல். இந்த ஆற்றல் தான் இந்த பூமியோட அடிப்படை ஆதாரமான ஒரு ஆற்றல். இப்போ ஒலி இருக்குது, சவுண்டுக்கு ஊடகமாக பயன்படுது எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா காற்று. கரெக்டுங்களா ஐயா? ஒலி இருக்கு, லைட், அதுக்கு ஊடகமாக பயன்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஈத்தர் சக்தி தான். இது உலகளாவியும் இந்த ஈத்தர் சக்திங்கிறது 365 நாளும் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஐயா. அது வராமல் போகாது, வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றுது, புரியுதுங்களா? நீள்வட்ட பாதை. இந்த நீள்வட்ட பாதை எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வெளி வட்ட பாதை, உள்வட்ட பாதை, 2 வட்டப்பாதை இருக்கு. இப்போ இந்த சூரியன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூமி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிழக்கிருந்து மேற்கு நோக்கி தான் சுற்றும், புரியுதுங்களா? அதனால தான் நமக்கு இரவும் பகலும் தொடர்ச்சியாக கிடைக்குது. மேற்கு உலகம் கிழக்கு உலகம் தான் சொல்கிறாங்க. வடக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் பார்த்தீங்கன்னா பனி அடர்ந்த பகுதியாக தான் இருக்கும், மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா இருக்கும். இப்போ இந்த நீள்வட்ட பாதை, வெளிவட்ட நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கும் இந்த சிவன் ராத்திரி. இந்த சிவன் ராத்திரி என்னான்னு கேட்டீங்கன்னாக்கா, சதுர்திசி திதின்னு பேருங்க. நமக்கு திதி வளர்பிறை திதி, தேய்பிறை திதின்னு இருக்கு, 15 இருக்கு. இந்த திதியில் ஒன்று அமாவாசை வரும் 15ஆம் நாள், இன்னொரு 15 நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினமாக இருக்கும். இந்த வளர்பிறையில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சதுர்திசி திதி இருக்குது பார்த்தீங்களா, அது சிவனுக்குரிய திதிங்க ஐயா. தேய்பிரையில் வரக்கூடிய, ஆமாம், இந்த தேய்பிரையில் வரக்கூடிய இந்த திதி இருக்குது பார்த்தீங்களா ஐயா, இது சிவனுக்குரிய திதி. அந்த திதியில் இந்த சிவன் ராத்திரி வர்றது ரொம்ப முக்கியம் ஐயா. இந்த மாசத்துல 2 தடவை வருது இல்லைங்களா, இந்த 2 தடவையுமே இந்த ஈத்தர் எனர்ஜி உலகத்துல அதிகமாக வருங்க ஐயா. அந்த வேவ்ஸ் அதிகமாகவே வரும், புரியுதுங்களா? ஒன்று. 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசி மாதம் இந்த தேய்பிறை சதுர்த்தி திதியில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பூமி வெளிவட்ட பாதையில் இருந்து உள்வட்ட பாதைக்கு மாறக்கூடிய நேரம், அந்த உச்சிக்கால நேரம் 12 மணி டைம். இப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, இயல்பாக இந்த ஈத்தர் ஆற்றல் என்பது ஒரு வேகத்தில் வருங்க ஐயா. அது ஒரு கார் வேகத்திலையோ இல்லை பஸ் வேகத்திலையோ வருதுன்னு வச்சுங்க. ஆனால் அந்த நேரத்தில் மட்டும் ராக்கெட் வேகத்தில் பூமியோட மோதும். பூமி கிழக்கு மேற்கு வரும், இது மேற்கு கிழக்கு நோக்கி வருகின்ற போது 2 மோதும் ஐயா. மோதுகின்ற பொழுதுதான் இதனுடைய ஆற்றல் அபரிதமாக வெளிப்படும். பிரபஞ்சத்துல, அண்டத்துல இந்த ஆற்றல் என்பது அதிகமாக பரவக்கூடிய நேரம் இந்த நேரம் தாங்க ஐயா. இந்த 12லேருந்து 1 மணிக்குள்ளாரதான் இந்த ஈவெண்ட் நடக்குது. அப்ப அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய இயல்பா நீங்க அமர்ந்த நிலையில, இல்லை வயசானவங்க முடியாதவங்க ஒரு சேர்லையோ, முதுகுத்தண்டு மட்டும் நேராக இருக்கணும் ஐயா. முதுகுத்தண்டு நேராக இருந்து நீங்கள் அமைதியாக ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதுங்க ஐயா. அந்த நேரத்தில்
இந்த ஆற்றல் உங்களுடைய தலை வழியாக உள்ள வரும், இயல்பாகவே வரும். அப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனம் சுத்திகரிப்பாகும். இது எப்படி சொல்லுவானுங்க, மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா சர்க்காரியன் ரிதம்னு சொல்லுவாங்க ஐயா. இதுக்கு பேர் சர்க்காரியன் ரிதம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மனிதன் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறான், எத்தனை மணிக்கு உறங்குறான், அவன் எத்தனை மணிக்கு சாப்பிட போகிறான், அதோட செரிமானம் என்ன, அவனுக்கான அந்த நல்ல விதமான ஆற்றலை கொடுக்கறது இந்த கடிகாரம் தாங்க, நம்ம உடலுக்குள்ள இருக்க கடிகாரம் தான். இது அன்னைக்கு நாம விழிப்பு நிலையோடு இருக்கின்ற பொழுது நம்மை நாமே அது புதுப்பித்துக் கொள்ளும். உங்களை நீங்களேயே ஆசீர்வாதம் செய்து கொள்வதற்கு ஒப்பானது. இதுதான் அந்த இரவு நேரத்தில் நம்ம கண் விழிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு. அதுதான். அப்போ எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னாங்க ஐயா, பறந்து வெளியில் போய் தான் தியானம் பண்ணுவாங்க. வெட்ட வெளியில் ஒரு ஆறாவரா மற்ற இடங்கள்ல சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு பாறை மேலேயோ ஒரு குன்று மேலேயோ அமர்ந்து அமைதியாக தியானம் பண்ணுகின்ற பொழுது அவங்களுக்கு அந்த ஆற்றல் சக்தி கிடைக்கும். இன்றைக்கி நம்மளால் சில பேர் வயோதிகளாக இருப்பாங்க, முடியாதவங்க வீட்டுக்குள்ளாரையே கூட நீங்கள் இருந்து அந்த நேரத்தில் விழிப்போடு இருக்கின்ற பொழுது நல்ல நேர்மறையான ஒரு தாக்கம் உங்களுக்குள்ளார ஏற்படும் ஐயா. அதுதான் இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம் ஐயா. ஈத்தர் எனர்ஜி என்பது இந்த சிவராத்திரியின் பொழுது அபரிதமாக வெளிப்படுங்க ஐயா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இதேமாரி ஈத்தர் எனர்ஜி பூமியிலோட கனெக்ட் ஆகும் நேரடியாக. அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, பூமிக்கு பின்னாடியே வரும், கிழக்கிருந்து மேற்கு நோக்கியே அது சுற்றுகின்ற பொழுது அப்பொழுது இந்த ஆற்றல் நமக்கு அபரிதமாக கிடைக்காது. இப்போ நேரடியாக அது மோதுகின்ற பொழுது இந்த எனர்ஜி ஈத்தர் எனர்ஜி நமக்கு அபரிதமாக கிடைக்கிறதால அன்று இரவை நாம் விழிப்போடு இருக்கணும். இப்போ இந்த ஈத்தரை தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சமய கோட்பாட்டில் ஈசன் என்றோ இறைவன் என்றோ பரமாத்மா என்றோ இல்லை கடவுளின் துகுள் என்றோ இப்படி எந்த பேர் ஒன்றா வச்சுக்கோங்க. இந்த ஈத்தர் இரவு என்பது தான் ஈசன் இரவாக மாறி சிவன் ராத்திரியாக கூட மாறிச்சு கூட நீங்கள் ஒரு கருத்தாக்கம் இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், அந்த ஈத்தர் எனர்ஜியை நீங்கள் உள்வாங்குவதற்கு விழிப்பு நிலை முக்கியம், உறங்கக்கூடாது. அப்போ உங்களை நீங்களே சுத்திகரிச்சுக்கிறீங்க அந்த இரவுல. அதுதான் ஐயா அதோட சிறப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, அப்போ ஈத்தர் எனர்ஜி தான் ஜோதியா? இந்த ஜோதி வடிவமா சிவபெருமான் அன்னைக்கு காட்சி கொடுத்ததும் இந்த ஈத்தர் எனர்ஜி தானா ஐயா? அதுக்கு நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஐயா, இப்போ நீங்கள் சிவன் ராத்திரிக்கு பல விதமான புராண கதைகள் இருக்குது ஐயா. அன்னைக்கு தான் திருக்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணப்பர் காட்சி கொடுத்ததா சொல்லப்படக்கூடிய ஈவெண்ட் நடக்குது. இங்கே நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தாண்டி போனால் ஊத்துக்கோட்டைக்கு பக்கத்தில் சுருட்டப்பள்ளின்னு ஒரு நகரம் இருக்குது ஐயா. அந்த கோயில் மட்டும் ஆந்திரா ஐயா. எது இந்த கோயில் மட்டும் ஆந்திரா. ஊர் விசேஷம் பூரா தமிழ்நாட்டில் நடக்கும், ஊத்துக்கோட்டையில் தான் நடக்கும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈசன் ஆழகால விஷத்தை உண்ணுகின்ற பொழுது உமையம்மை அந்த கழுத்தை அவங்க பிடிச்சிக்கிட்ட உடனே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அம்மாவுடைய மடியில் அவர் படுத்துட்டதாக நம்ம சொல்கிறாங்களா, அந்த காட்சி அந்த கோயிலில் இருக்குது ஐயா. அங்கே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவர் சயன கோலத்தில் இருப்பார், படுத்த கோலத்தில் இருப்பார், சிவன் மடியில் இருப்பார். அந்த கோயிலில் என்ன விசேஷம்னாக்கா, அங்கேயும் சிவன் ராத்திரிக்கு விசேஷம். ஏன்னா அன்னைக்கு தான் இந்த ஆழகால விஷயத்தை இவங்க எடுத்ததாகவும் பேசப்படுறாங்க. அதேமாரி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, ஒரு வேடன் விலங்கு கஞ்சி மரத்து மேலே உட்காந்து வில்வத்தழையை போட்டுக்கிட்டே இருந்து அவன் முக்தி அடைஞ்சதாக சொல்கிறது திருவைகாவூர்னு ஒரு திருத்தலம் ஐயா. அந்த தளத்துலேயும் இந்த செய்தி இருக்குது. இப்படி பல புராண கதைகள் வந்தாலும் கூட பல பேர் இந்த சிவராத்திரியோட கனெக்ட் ஆகிறாங்கன்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எத்தனை கதைகள் எத்தனை புராண செய்திகள் வந்தாலும் கூட உச்சபட்சமாக நிற்கிறது திருவண்ணாமலையில் கிடைச்ச இந்த அடிமுடிக்கான காட்சி தான் அங்கே நிற்குதுங்கிறது தான் நம்ம சிறப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்க ஐயா. இந்த அடிமுடி காட்சிங்கிறது எரித்தழலேருந்து அவர் வெளிப்பட்டு லிங்கமாக காட்சி கொடுத்த நேரங்க ஐயா. லிங்கம் அருவுருவ காட்சிங்க ஐயா, நல்லா புரிஞ்சுங்க. உருவம் கிடையாது அது. உருவம்னாக்கா நம்ம தமிழ் மரபில் ஏற்றுருங்களா ஐயா. முதல் முறையாக உருவ காட்சின்னு சொன்னால் அது அம்பலவாணர் தாங்க. தில்லை அம்பலவாணர் காட்சி இருக்குது பார்த்தீங்களா ஐயா, அதுதான் உருவ காட்சி. புரியுதுங்களா? அருவ காட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அண்டவெளி தான்.
இப்போ ஈத்தர் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாமே அண்டத்தில் கண்ணுக்கு தெரியாத அந்த காட்சி தான் அருவ காட்சி. உருவ காட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லிங்க வடிவம் தான். அந்த லிங்க வடிவத்தை திருவண்ணாமலை தான் அவர் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லும் போது இந்த தலமும் இந்த இடமும் எவ்வளோ உலகளாவிய அளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்குன்றத புரிஞ்சுக்க வேண்டிய இடங்க ஐயா. அவ்வளோதான். அதான் சார், இப்போ இந்த ஈத்தர் எனர்ஜி வந்து இங்கே திருவண்ணாமலை தான் வந்து அதிகமாக இருக்குன்னா, திருவண்ணாமலை இல்லைங்கய்யா, உலகம் முழுக்க. இப்போ திருவண்ணாமலை தமிழ்நாட்டில் 12 to 1ன்னு வச்சுங்க ஐயா, மற்ற நாடுகளில் அது பகலாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த டைமிங் வேரியேஷன் வரும். நான் சொல்லுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுடைய நேர காலப்படி பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 12 to 1. இப்போ நீங்கள் வட இந்தியாவில் போனீங்கன்னு வச்சுங்க ஐயா, சிவசக்தி இரவாக பார்க்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஊப்பியில் கும்பமேளா நடக்குது, பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ அங்கே வட இந்தியாவில் அது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாகவே நடக்கும். நீங்கள் இந்த சிவன் ராத்திரி சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த விழிப்பும் அந்த ராத்திரியில் கொடுக்கக்கூடிய ஒரு திருவிழாங்க ஐயா. அது பிற நாடுகள்லையுமே சிவராத்திரி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களா சார்? ஐயா, ஒரு செய்தி புரிஞ்சுங்க ஐயா, நம்ம நினைக்கிற மாதிரி சிவன் ராத்திரி ஏதோ பூஜை வழிபாடு படையலோடு கிடையாதுங்க ஐயா. அதை தாண்டின ஒரு இடம்ன்றது தான் நிறைய பேருக்கு புரிஞ்சிக்க வேண்டிய செய்தி. இது வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வது, தன்னை வந்து செழுமைப்படுத்திக் கொள்வது என்ற ஈவெண்ட்டெல்லாம் இந்த இரவில் நடக்கும். இந்த இரவை நீங்கள் முழுசாக கண்காணிச்சிங்கன்னா பல மர்மங்களும் நிறைஞ்சதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சிவன் ராத்திரிக்கு தாங்க ஐயா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆதீனமாக இருக்கக்கூடியது திருவாவடுதுறை ஆதீனங்க ஐயா. அங்கே நீங்கள் தீட்சிதை பெறணும்னு சொன்னால் இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு தான் அவங்க தீட்சிதையை கொடுப்பாங்க. புரியுதுங்களா? மற்ற நாளில் தரமாட்டாங்க. அதுவும் அந்த நள்ளிரவில் தான் தீட்சத்தை நீங்கள் பெற முடியும். அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா வட இந்தியா முழுக்க ஒரு 15 மாநிலத்தில் அன்றைக்கி பொது விடுமுறை. அப்படின்னா அங்கே எவ்வளோ பண்பாட்டு ரீதியாக அவங்க அந்த விழாவை முன்னெடுக்கிறாங்கன்னு பார்த்துங்க. தமிழ்நாட்டில் கிடையாது. புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல மட்டும்தான் உள்ளூர் விடுமுறை. அது எங்கே கொடுக்குறாங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தாங்க ஐயா கொடுக்குறாங்க. குமரி மாவட்டத்தில் என்னான்னு பேருன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சிவாலய ஓட்டம்னு பேருங்க ஐயா. என்ன சமாடி? அந்த சிவாலய ஓட்டம் அப்படின்னு சொன்னேன்னாக்கா 110 கிலோமீட்டர் தூரம் ஓடணும். புரியுதுங்களா? சில பேர் நடந்து போவாங்க, சில பேர் வாகனத்துலையும் போயிடறாங்க ஐயா. ஆனால் அந்த நிகழ்வுக்கு பேர் சிவாலய ஓட்டம்னு பேர். திருமலைன்னு ஒரு ஊர் இருக்கு ஐயா, மகாதேவர் கோயிலில் தொடங்குவாங்க. நாட்டலம்னு ஒரு திருநாட்டலம்னு ஒரு ஊர், அங்கே முடிப்பாங்க. சங்கர நாராயணன் கோயில் பேர், சங்கர நாராயணன் பேர். ஹரியும் சிவனும் ஒன்னா இருக்கிற கோயிலில் கொண்டு போய் அந்த நிகழ்வை முடிக்கிறாங்க. இதுக்கு இடையில அவங்க 12 கோயிலுக்கு போவாங்க ஐயா. ஏன் இவங்க ஓடி போறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த உச்சிகால நேரம், அந்த வழிபாட்டுக்கு ஒரு நேரத்தில் போய் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக இவங்க ஓடுவாங்க அந்த காலத்தில். அதுக்கு பேரே சிவாலய ஓட்டம்னு பேருங்க ஐயா. இன்னைக்கும் அது நடக்குது, அந்த மரபு நடக்குது. அதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கனாக்கா பனை ஓலை விசிறி இருக்கும், அதை விசிறிக்கினே போவாங்க. கையில் ஒரு பை வச்சுருப்பாங்க, பையும் வச்சுக்கிட்டு பனை ஓலை விசிறியை வச்சுக்கிட்டு வேகமாக ஓடுவாங்க. சில பேர் நடந்தும் போவாங்க. அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு உள்ளூர் விடுமுறை கொடுக்குது. புரியுதுங்களா? அந்த சிவாலய ஓட்டம் அங்கே விசேஷமாக நடக்கும். இது நம்ம போன்ற திருவண்ணாமலை போன்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ரொம்ப கம்மின்னு வச்சுக்கலாம். இது ஒரு வித்தியாசமாக நடக்கும். இப்போது நேபாளத்தில் சிவன் ராத்திரி ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்கய்யா. மொரிஷியஸு, சிங்கப்பூர், மலேசியா இங்கெல்லாம் நடந்தாலும் கூடங்கய்யா ஒரு சிறப்பு வாய்ந்த சிவன் ராத்திரி எங்கன்னு கேட்டிங்கன்னா பாலித்தீவில் தாங்க ஐயா. இந்தோனேஷியாவில் பாலித்தீவுங்கிறது வந்து ஆசியாவினுடைய மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு சுற்றுலா தலங்கய்யா. ரொம்ப காஸ்ட்லியான தீவு அது. உண்மையிலே அதில் அவ்வளோ செலவு பிடிக்கிற ஒரு தீவில் இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அடக்கமாக இருக்கும் ஐயா. எந்த வியாபாரமும் நடக்காது. அது எல்லாருமே வழிபாடு கூட. அது ஒரு இஸ்லாமிய நாடும் கூட. எது? இந்தோனேஷியா. அந்த அரசாங்கமும் இந்த சிவன் ராத்திரிக்கான பல கட்ட வசதிகளும் ஏற்பாடு பண்ணி தராங்க.
அங்கே இருக்கக்கூடிய சிவன் ராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊரே ரொம்ப திருவிழா கோலமாக இருக்கும், எந்த அலுவலகமும் இருக்காது. அந்த அளவுக்கு உற்சாகமாக அவங்க அதை கொண்டாடுறாங்க ஐயா. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பாலித்தீவில் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும், மொரிஷியஸில் நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க, நேபாளத்தில் விசேஷமானதுங்க ஐயா. சார், இப்போ சிவராத்திரி உலகம் எங்கும் நிறைய இடத்துல கோலாகலமாக ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாங்கன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஈத்தர் எனர்ஜி பற்றி சொல்கிறீங்க. ஈத்தர் எனர்ஜினால என் வாழ்க்கைக்கு என்ன சார் பயனு? அதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? எனக்கு அந்த எனர்ஜி வந்து வாங்கினா எனக்கு என்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பர் பவர் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி தான். நல்ல கேள்வி சார். நான் இதுக்கு ஒரு ஒரு மேலோட்டமான விடையும் சொன்னேன். இந்த ஈத்தர் ஆற்றலை தான் இவங்க அவங்கவுங்க மரபுல பரமாத்மா என்றோ அண்டம் என்றோ வெளி என்றோ அல்லது இறை என்றோ நீங்கள் எந்த பேரில் வேணா வச்சுக்கோங்க, அது பேரை பற்றி கவலையே இல்லை. நீங்கள் இங்கே எந்த ஒரு சமயமோ சமூகத்தை சார்ந்தவோ மொழி சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த மண்ணில் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு நள்ளிரவு அந்த 12 to 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் விழிப்போடு அமர்ந்து உங்களை நீங்களே தியானம் பண்ணிக்கின்ற இடத்துல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதம் செஞ்சுக்கிறதுக்கான இணைன்னு நான் சொல்கிறேங்க ஐயா. உங்களை நீங்களே சுத்திக்கிடுச்சிங்க. இந்த சர்க்கார்டியன் ரிதம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இது உள்ள உங்களுக்கு வந்து உங்களை புதுப்பிச்சு தூண்டிடுங்க ஐயா. அந்த உங்களை சிந்தனை ரீதியாகவும் குணநல ரீதியாகவும் ஒரு நல்ல ஒரு பண்புக்கு கொண்டு வரும். அந்த ஒரு நம்பிக்கையோடு எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஐயா. நீங்கள் சித்த மருத்துவத்தில் ஆகட்டும் எந்த மருத்துவத்திலையும் பார்த்தீங்க, நீங்கள் எந்த மெடிசனை எடுத்துக்கிட்டாலும் நம்பிக்கையோடு எடுத்தால் தான் அது வேலை செய்யும், பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு கொடுக்குன்றது நம்மக்கிட்ட ஒரு வழக்கு இருக்குது. இந்த செயலை சித்தர் மரபு அறிவர் மரபுல இருந்து நமக்கு கிடைச்ச ஒன்று. இதை நாம் உள்ளன்போடு நம்ம செயல்படுகின்ற பொழுது கிடைக்கும். இதுதான் நான் உங்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்ல போனாக்கா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற் பிராணருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிவா இருக்கு சீவன் சிவலிங்கம்னு சொல்றாரு திருமூலர். நீ எங்கேயும் போய் தேடாத, உனக்குள்ளார இருக்கிற உள்ளத்தையே நீ தேடி புதுப்பிச்சுக்கிறதுக்கான இடம் ஆண்டுக்கு ஒரு முறை கிடைக்குதுங்க ஐயா. அது இந்த சிவன் ராத்திரியில் கிடைக்குது. அந்த வாய்ப்பை நாம் இழந்துடக்கூடாதுன்றதான் நான் சொல்ல வரேங்க ஐயா. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்களுக்காக சரவம் டிவி சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட். நீங்கள் திருவண்ணாமலை சாந்தி ரெசிடென்சியில் தங்குறீங்கன்னா இந்த வீடியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட காமிங்க. நீங்கள் புக் பண்ணுற ஒவ்வொரு ரூமுக்கும் அவங்க ரூம் டேரிஃப்ல இருந்து ஃபிளாட் 200 rupees உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சாந்தி ரெசிடென்சி திருவண்ணாமலை. மகா சிவராத்திரி அதோடைய சயின்ஸை நம்ம பேசியிருக்கோம் சார். நம்மளுடைய திருவண்ணாமலையில் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணுவாங்க, திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரியுடைய கதை என்ன? பொதுவாக இந்த சிவன் ராத்திரிங்கிறது இந்தியா முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். இந்த சிவராத்திரியுடைய சிறப்பே என்னன்னா, இரவில் கண் விழித்து வழிபாடு செய்வது என்பது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இது உலகம் பிற நாடுகள்லையும், நேபாளத்தில், சிங்கப்பூரில், மொரிஷியஸில், இந்தோனேஷியாவில் கூட இந்த வழிபாட்டு முறைமை இருக்குது. இப்போது நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருவண்ணாமலையில் இதனுடைய சிறப்பு என்னங்கிறத நம்ம முதல்ல சிந்திக்கலாம் ஐயா. இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிவலிங்க கோயில்களையும் மூலஸ்தானத்தில், சிவன் கோயிலில் மூலஸ்தானத்துடைய பின்புறம் மேற்கு பக்கத்தில் அடிமுடிக்கான அண்ணாமலையார் காட்சி கண்டிப்பாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய கோவில் கட்டமைப்புடைய முறைமை. இந்த இடத்த தான் நம்ம லிங்கோத்பவர்னு நம்ம சொல்கிறோம். இந்த காட்சியை இப்போ சிவன் ராத்திரியில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 4 பூஜை நடக்கும். 4 கால பூசை வழிபாடு ரொம்ப முக்கியமானது. அது மாலை 6லேருந்து 7 மணிக்குள்ளார ஒரு பூசை, 9லேருந்து 10 மணிக்குள்ளார ஒன்று, உச்சகட்டமாக அதாவது இந்த மாலை 6 to 7ங்கிறது பிரம்மா வழிபடக்கூடிய காலமாக அவங்க கருதுறாங்க ஐயா. 9லேருந்து 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வந்து விஷ்ணு வழிபாடு செய்வதாக கருதப்படக்கூடிய ஒரு காலம். மிக முக்கியமான காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இரவு மணி 12லேருந்து 1:30 மணிக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த வழிபாடு என்பது உமையம்மை வழிபாடு செய்யக்கூடிய நேரமாக கருதுகிறாங்க. அதுதான் எங்கே அந்த வழிபாடு நடக்குன்னா, அடிமுடிக்கான அண்ணாமலையாக நிற்கக்கூடிய அந்த லிங்கோத்பவர் சிலைக்கு முன்னாடி தாங்க அது நடக்கும். அந்த வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது அந்த நேரம். அந்த நேரத்தில் மட்டும்தான்
ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே தாழம்பூவை வழிபாட்டில் அவங்க சேர்த்துக்கிறாங்க. லிங்கோத்பவர் வழிபாடு. ஆமாம், அந்த லிங்கோத்பவர் வழிபாட்டின் பொழுது அந்த உச்சிகால பூஜைன்னு சொல்லுவாங்க ஐயா, அது ரொம்ப முக்கியமானது. அதன் பிறகு விடியற் காலையில் 3லேருந்து 4 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம், 4ஆம் காலகட்டம் என்பது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவர்களும் பிறர்களும் வழிபாடு செய்யக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 கட்ட பூஜையில் சிறப்பு வாய்ந்தது அந்த 3ஆம் கால வழிபாடு ரொம்ப முக்கியமானது. உமையம்மை வழிபாடுடைய காலம் என்று சொல்லுவாங்க. இப்போ திருவண்ணாமலை அன்னைக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லட்ச தீபார்த்தனைன்னு ஒன்று நடக்கும். மற்ற பிற ஆலயங்கள்லாம் அந்த வழிபாட்டு முறைமை அவ்வளோவா இருக்காதுங்க ஐயா. திருவண்ணாமலை கோயிலில் லட்ச தீபம் ஏற்றுவாங்க. நம்மளுடைய பிரம்ம திருக்குளத்துலேயும் சிவகங்கை திருக்குளத்துலேயும் போய் பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த இரவு நேரத்தில் உச்சிகால நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தீப ஒளியில் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. அப்புறம் சிவன் பார்வதி உருவத்தை அந்த உப்பு கலர் கோலத்திலேயே போட்டு பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மூலஸ்தானத்தை ஒட்டி 108 முறை சுற்றி வருவாங்க. அந்த வில்லு, அதாவது அரளி இலையை போட்டு எண்ணுவாங்க. 108 தடவை கவுண்டிங்காக அதை வச்சு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கு திருவண்ணாமலையில் இருக்குது. இப்போது இதுதான் திருவண்ணாமலையில் ஒரு சிறப்பு. இப்போ உலகம் முழுக்க சிவன் ராத்திரியுடைய உயர்ந்தபட்ச வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 3ஆம் காலகட்டம். அது இந்த அடிமுடிக்கான அண்ணாமலையுடைய உருவம் தான், லிங்கோத்பவர் காட்சி. இந்த காட்சி எங்கே கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் கொடுக்கப்பட்ட இந்த காட்சி தான் உலகளாவிய இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த திருவண்ணாமலையையும் அந்த நேரத்தில் சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு நாளாக இதை நம்ம பார்த்தா சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. இப்போது நம்ம திருவண்ணாமலையில் சிவராத்திரி மடத்தெருன்னு ஒரு தெருவே இருக்குது, இன்றைக்கி இருக்குது. இப்போ அந்த தெருவை சார்ந்தவங்க அந்த இடத்துல ஒரு மடம் இருந்திருக்கலாம், இல்லை அந்த தெருவில் இருக்கிறவங்க அந்த சிவராத்திரி பூஜையை முறைதாரராக இருந்து கட்டளைதாரராக இருந்து முன்னிருந்து நடத்தியிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இல்லை கால மாற்றங்களில் பல விஷயமாக அது பிரிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கும் திருவண்ணாமலையில் இந்த சிவன் ராத்திரி உற்சவம் என்பது மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக கோயிலுக்கு முன்பாக மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் நாதஸ்வர தவில் வித்வான்கள் இடைவிடாமல் தொடர்ந்து வாத்திய கருவிகளை வாசிக்கக்கூடிய ஒரு மங்களகரமான நிகழ்வாகவும் அவர்கள் அதை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம்ம திருவண்ணாமலையில் இந்த சிவன் ராத்திரி விழா என்பது விசேஷமாக கொண்டாடப்படுது. இந்த சிவன் ராத்திரியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னங்கய்யா, வெள்ளமும் சக்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, வெள்ளமும் சக்கரை வெள்ளிக்கிழமும் சேர்ந்த ஒரு அவியல் மாதிரி இருக்கும். அது ஒரு பிரசாதமாக பண்ணுவாங்க ஐயா, நல்லாயிருக்கும். அப்புறம் கொழுக்குட்டை, சுண்டல் இதெல்லாம் வச்சு பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அதான் அதில் முக்கியமான விஷயம். மற்றவங்களோட பகிர்ந்து அந்த உணவை எடுத்துக்கிற ஒரு வழக்கு நம்மகிட்ட இருக்குது. பெரும்பாலும் விரதம் இருப்பாங்க ஐயா. அன்னைக்கு காலை முதல் இரவு வரைக்கும் விரதம் இருப்பதுக்கு காரணம் தன்னைத்தானே சுத்திகரிப்பு செய்வதற்காக அந்த விரதத்தை மேற்கொள்ளாங்க. திருவண்ணாமலையில் இந்த நாள் என்பது ஒரு விசேஷமான நாள். இந்த நாளை, இந்த திருவண்ணாமலையை உலகம் முழுக்க நினைவு கூறுறாங்கன்றது நம்ம சிறப்பாக பார்க்க வேண்டிய விஷயங்க ஐயா. நன்றி சார். மீண்டும் வேற ஒரு காணொலியில் உங்களை சந்திப்போம். நன்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்.